என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நம்ம திருந்தான பாடல் தான், பழைய பாடல். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதான், என்னை ஆற்றி வைத்த தெய்வமும் ஆமென். என்னை அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதான், என்னை ஆற்றி வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை ஆற்றி வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை ஆற்றி வைத்த தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என் பரலோக ராஜாவிற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவருக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை, என் குடும்பம் எம்மாத்திரம். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள ஒரு தெய்வமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை மாத்திரம் நம்ம பாடுவோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. அல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லி நாம துதிக்க போய் நம்ம தெரிந்தான ஒரு பாடல் தான், பழைய பாடல். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே.
அல்லேலூயா. ஒரு சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிறோம், 95ஆம் சங்கீதத்திலே, நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட்டு நம்ம அவரை ஆராதிக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்படி தான் தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்ம அல்லேலூயா அவருக்கு முன்பாக நம்ம பணிந்து, ஏன்னா அதற்கு முன்னான வசனம் சொல்லப்படுகிறது, அவர் சமுத்திரத்தை உண்டாக்கினவர், அவர் சமுத்திரத்தை ஆளுகிறவர், அவர் சர்வ வல்லவர், அவர் எல்சடாய், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதுதான் அதுக்கப்புறம் தானே வாசிக்கிறோம், நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம பணிந்து குனிந்து முழங்கார் படியிட்டு அவரை ஆராதிக்கணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அவரை உயர்த்துவோமா? கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர் எவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம் என்பதை. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்வதற்கே நமக்கு ஒரு தகுதி வேண்டும். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு நாமம், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ள ஒரு நாமம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா என் மீட்பரே, யெகோவா ராஜனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தத்துவம் உள்ள தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரோட நாமத்தை நம்முடைய வாய்களின் நிறைவாய் நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ சர்வத்தையும் ஆளுகிறவர், நீ சர்வத்தையும் ஆளுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உன்னதத்திலே வாசம் செய்கிறவர், நீர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா, நீர் உன்னதர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரை துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, மகிமைப்படுத்துங்க. அவரை துதிக்க துதிக்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், 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 உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல்லாரும் உயர்த்துவோமே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே.
கர்த்தரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர். அவர் உதவி செய்கிற நல்ல ஒரு எபினேஷர், நம்மளை காண்கிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உயர்த்துகிறோம் அந்த வல்லமையுள்ள தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை போல தேவன் வேறு ஒருவர் இல்லை, உம்மை போல தேவன் வேறு ஒருவர் இல்லை. நீர் அகிலத்தையும் ஆளுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உமக்கு முன்பாக ஹல்லேலூயா என்னை நான் வெறுமையாக்குகிறேன், என்னை நான் தாழ்த்துகிறேன். என் சர்வ வல்ல தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அகிலத்தையும் ஆளுகிறவர். ஹல்லேலூயா. நீர் எல் ஷடாய். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டியையும் நீர் காண்கிற தேவனை நான் உயர்த்துகிறேன். அந்த தேவனை இந்த காலை வேளையில நான் உயர்த்துகிறேன், அந்த தேவனை நான் காலை வேளையில உயர்த்துகிறேன். இந்த நேரத்தில் ஹல்லேலூயா இந்த திருச்சமூகம் உம்முடைய பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும். இந்த திருச்சமூகத்தில் நான் நிற்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என்னை ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தில் என்னை உயிர்ப்பிக்கிறவர், உம்முடைய பிரசன்னத்தில் என்னை உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்துகிறேன், 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 உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்துகிறேன், 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 உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போமா, எல்லாரும் சமூகத்தில் எழுப்பி நிற்போமா, எல்லாரும் எழுப்பி நின்று ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்வதாக, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவுக்கு ஒரு பெண்ணுடைய வீட்டின் மேலறையில அவன் ஊருக்கு, அந்த ஊருக்கு கடந்து வரும்போதெல்லாம் அந்த இடத்துல அவன் தங்கி இருந்தான். அந்த மேலறை வீட்டில் அவன் இருக்கும்போது கர்த்தருடைய பிரசன்னம் இருந்திருந்தது. ஹல்லேலூயா. அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருந்தது. ஹல்லேலூயா. அந்த பிரசன்னம் தான் அந்த வீட்டிலே இருந்த அஞ்ஞான அந்த பெண்மணியோட குமாரனை உயிர்ப்பித்தது, மரித்து போன குமாரனை உயிர்ப்பித்தது. அவள் எலியாவை தேடி வருகிறார், கர்மேல் பர்வத்தில் இருக்கிற எலியாவை தேடி வருகிறார். அவள் முதலாவது செய்த காரியம், எலியா வந்து ஜெபிக்கிற அந்த அறையிலே கொண்டு போய் அந்த குழந்தையை வைத்தாள். எலியா வந்து அந்த குழந்தையை உயிரோடு கூட எழுப்பினார். காரணம், கர்த்தருடைய பிரசன்னம் அந்த மேலறை வீட்டில் இருந்தது. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை உயிர்ப்பிக்கும், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை விடுதலையாக்கும். அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நமக்குள்ளே பிரசன்னராய் இறங்குறவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ளவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை நோக்கி பார்க்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம், நம்ம மேல் கண்ணோக்கமாக இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை நம்புகிற தேவனை, நாம் அவரை நம்புகிறோம், அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் நீந்திடும், கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோமே. கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.
என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவுக்குன்னு ஒரு வீட்டை ஆயத்த பண்ணின அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இது தேவனுடைய மனுஷன் இருக்கிற அந்த வீட்டை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் கர்த்தரை நம்பியிருந்தாள். அந்த தேவனுடைய மனுஷனிலிருந்து வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை அவள் நம்பியிருந்தாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம வீட்டின் மேலே இருந்தது. அந்த பிரசன்னம் நம்ம குடும்பத்தை விடுவித்தது. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. அந்த பிரசன்னம் இந்த காலை வேளையில என்னை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 89ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நாங்கள் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிறந்த நாள் முதல் எந்நாள் வரையில் அப்பா நான் கண்ட துன்பங்களுக்கு கர்த்தர் சரியா என்னை மகிழ்ச்சியாக்கும். அதற்கு சரியா என்னை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி ஹல்லேலூயா கர்த்தர் எங்களை ஹல்லேலூயா எங்களை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களை நீர் விடுதலையாக்குகிற தேவன். உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்களை நீ விடுதலையாக்குகிறவர். ஹல்லேலூயா. உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் கர்த்தாதி கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். என் சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவனை, வல்லமையுள்ள தேவனை மகிமைப்படுத்துவோம்ப்பா. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நமக்கு நல்லவர், அவர் நன்மை செய்கிற தேவன், அவர் நமக்கு போதுமான தேவன், கிருபை உள்ள தேவன். ஆண்டவரே எல்லாரும் மறுபடியும் கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரே இந்த காலை ஆராதனை வேலைக்காக, கர்த்தருடைய பிரதான கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நாங்களும் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீ நல்லவர், எல்லாம் சொல்லும் ஆண்டவரே. நீர் எனக்கு நல்லவராக இருக்கிறீர், நீர் எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறீர், நீர் எனக்கு போதுமானவராக இருக்கிறீர். ஆண்டவரே நாங்களும் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம், குமாரனாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களா எப்போதோ, வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்கள் எப்போதோ, ஓய்வின்றி பாடி தூதி பேரும் மன்னவர் உமக்கு, ஓய்வின்றி பாடி தூதிக்க மன்னவர் உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, என்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம்
சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் செய்கிறோம் ஐயா திரு நாமத்தின் ஆதரவில். சோத்திரம் செய்கிறோம் ஐயா திரு நாமத்தின் ஆதரவில். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே அல்லாமல் எங்களுக்கு யாருமில்லை. ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றி வருகிற சீசர்களை பார்த்து பேசும் கேட்கும்போது அநேகர் பின் வாங்கி போயிட்டாங்க. அவரோடு வந்தவங்க எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. இருக்கிற சீசர்களை பார்த்து கேட்கும்போது நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? ஜீவன் உள்ள வார்த்தை உங்களிடத்தில் உண்டு. நாங்கள் யாரிடத்துக்கு போவோம்? ஜீவன் தருகிற வார்த்தை உம்மிடத்தில் உண்டு. ஜீவனை கொடுக்கிற வார்த்தை உம்மிடத்தில் உண்டு. நாங்கள் யாரிடத்துக்கு போவோம்? எல்லாமே நீர் தான் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் நமக்கு தேவையானதெல்லாம் உண்டு. ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் உண்டு. நாங்கள் யாரிடத்துக்கு போவோம்? அப்படின்னா நீரே அன்றி எங்களுக்கு யாரும் இல்லை. ஆண்டவரே, இந்த பூமியில் இந்த உலகத்தில் இன்றைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவரே அன்றி நமக்கு யாரும் இல்லை. அவர் ஒருவர் தான் கடைசி வரைக்கும் நடத்துகிறார். அவர் ஒருவர் தான் கைவிடாதவர். எல்லாம் மாறினாலும் தேவன் மாறாதவர். அவர் உங்கள் மேல் வைத்த கிருபை மாறாது. அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை உங்களை விட்டு உன்னை விட்டு விலகாமல், என் சமாதானத்தில் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும். தேவ சமாதானம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் வைத்த சமாதானம், அது நிலைபெறாமல் இருக்கும். நம்மை விட்டு மாறாது. அல்லேலூயா. எல்லாம் மாறினாலும் மலைகளே விலகி பருவதமே மாறி போயிடும். மலைகள் ஒருபோதும் மாறாது, விலகாது அவ்வளோ சீக்கிரமா. ஆனால் ஆண்டவர் இயேசு தேவன் சொல்லும் அதே மாறிடும். என் கிருபை மாறாது. உன் மேலே வச்சிருக்க கிருபை பெரியது. கர்த்தர் நம் மேல் வைத்திருக்க கிருபை பெரியது. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம் மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் கால் சறுக்குறது என்று சொல்லும் பொழுதெல்லாம் அல்லேலூயா கிருபை நம்மை தாங்குகிறோம். அல்லேலூயா. என்னால் முடியாது என்று சொல்லும் போதெல்லாம் அவருடைய கிருபை நம்மளை தாங்கும். எல்லாரும் சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாம் மாறினாலும் என் தேவன் என் மேலே வச்சிருக்க கிருபை மாறாது. என் மேலே வச்சிருக்க கிருபை அது பெரியது. அல்லேலூயா. என் கால் சறுக்குகிறது என்று சொன்னாலும், நான் தடுமாறும் போதெல்லாம், என்னால் முடியாதுன்னு சொல்லும் போதெல்லாம் அவர் கிருபை என்னை தாங்கி கொண்டே போகும். அதில் என்னை தாங்கி நடத்துகிற கர்த்தருடைய கிருபை. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மயப்படுத்துவோமா? அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம். இயேசுவே நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக. ஓ ரிபாலபா சகரணி மாலபா ரமலபா சங்கரணி மாலத கமலபா. கர்த்தருடைய கிருபை ஒருபோதும் மாறாது. எல்லாவற்றிலும் நமக்கு போதுமான கிருபை. எல்லாவற்றிலும் நமக்கு போதுமான கிருபை. அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. அவருடைய கிருபை நமக்கு பலனானது. அவருடைய கிருபை நம்முடைய சிறையிருப்பை மாற்றக்கூடியது. யோசேப்பின் கிருபை சிறையிருப்பை மாற்றின கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை ஒருபோதும் மாறாது. எந்த எதிர்பார்ப்பையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கப்படுகிற கிருபை. இரக்கம் என்பது வேறு, கிருபை என்பது வேறு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கப்படுகிற கிருபை. அல்லேலூயா. தேவன் ஒருவர் தான் நமக்கு அந்த கிருபை தர முடியும். இயேசுவே நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. தேவன் அதற்கேற்ற பலனை நமக்கு தருகிறவர். நம்ம எதை செய்தால் கர்த்தர் நமக்கு அதற்கேற்ற பலனை தருகிறவர். ஆனால் கிருபை என்பது அவரோடு கூட இருக்கிறது. இது அவரை சார்ந்தது. நம்மிடத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்
நம்மை ரட்சித்த அவருடைய கிருபை. கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக நம்மளை யாராவது ஒருத்தர்